நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அந்த ஜாஷுவா டிவியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஒரு வாரமாய் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2வது சனியில கூட இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? நீங்க தானே எங்களுக்கு வாழ்க்கை, நீங்க தானே எங்க ஆசை, எங்க இதயத்தின் கண்மணி எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. உம்மை தவிர நாங்கள் யாரை நேசிப்போம்? உம்மை தவிர நாங்கள் யாரை ஆராதிப்போம்? நீர் ஒருவர் மாத்திரம் நல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை பாடி உயர்த்துவோமா? உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? கைகளை உயர்த்தி ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகின்றே, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வே. உமது விருப்பம் போல் நடத்துகின்றே, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வே. முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வே. சொல்லுவோம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீ. சத்தத்தை உயர்த்தி ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம். இன்னொரு முறை கூட சேர்ந்து சொல்லுவோம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா.
தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ஓ ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே இதய கண்மலை இதய கண்மலை நீர்தானையா உரிய பங்கும் நீர்தானையா இதய கண்மலை நீர்தானையா உரிய பங்கும் நீர்தானையா எப்போதும் உம்மோடு இருக்கின்றே வழக்கரம் பிடித்து தாங்குகின்றே எப்போதும் உம்மோடு இருக்கின்றே வழக்கரம் பிடித்து தாங்குகின்றே வழக்கரம் பிடித்து தாங்குகின்றே ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே எங்கள் தேவையெல்லாம் நீர்தானே எங்கள் வாஞ்சையெல்லாம் நீர்தானே அப்பா இந்த உலகத்தில் வெள்ளியும் பொன்னும் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வசனம் சொல்லுகிறதை போல மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் ஆம் சுவாமி உம்மை விட்டு எடுபடாத நாங்கள் இருக்க ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை விட்டு எடுபடாத உண்மை நாங்கள் பிடித்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆண்டவர் நல்லவர் ஆமென் அவரை அல்லாமல் இந்த உலகத்திலே நமக்கு யாருமே இல்லை ஹல்லேலூயா அவரை விட இந்த உலகத்தில் மனுஷங்க சொல்லுவாங்க அவன் கூட நான் இருக்கிறேன் கடைசி வரைக்கும் செத்து போனாலும் உனக்கு கைவிட மாட்டேன் ஆச்சா பூச்சா தைக்காமா ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனைன்னு ஓடியே போயிடுவான் திரும்பியே பார்க்க மாட்டான் ஆனால் அவர் சொல்லுவான் எப்போதும் நான் உன் கூட தான் இருக்கிறேன் அவன் உலகத்தில் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் மகனே என் மகளே நீ பயப்படாத மனுஷர்கள் இன்னைக்கு இருப்பார்கள் ஓடிடுவார்கள் வியாதி வந்த உடனே நம்முடைய அழகு போன உடனே நம்மளை விட்டு ஒரு கூட்டம் போயிடும் சொத்து போன உடனே ஒரு கூட்டம் போயிடும் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன் யோபு நல்லா இருக்கும் போதும் கர்த்தர் யோபு கூட தான் இருந்தார் யோபு குஷ்டரோகியை போல கொப்பளங்கள் வந்த பொழுதிலும் கர்த்தர் யோபுடனே இருந்தார் அவருடைய முந்தின நிலைமையை பார்க்கலாம் அவருடைய பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லேலூயா ஆமென் போன வாரத்திலிருந்து ஆவியானவர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு வைராக்கியம் கலாத்தியர் 9 நம்ம எடுத்துக்கொண்டது போல கலாத்தியர் 4
4:18 வசனம் சொல்கிறது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, நீ எப்பொழுதுமே நீ வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அப்போ போன முறை ஒரு வைராக்கியத்தை குறித்து நாம் தியானித்தோம். தேவனுக்கு மீது உள்ள வைராக்கியம், தேவன் மீது உள்ள ஒரு வைராக்கியம் என்று சொல்லி பல காரியத்தை சொல்லலாம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பல காரியங்களை சொல்லலாம். ஆனா இந்த கடைசி காலத்துல யாரை சொல்ல முடியும்னு பார்க்கும் பொழுது ஒரு வாலிபனை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு இடைபெற்றார். ஆண்டவர் என்னோடு கூட அந்த வார்த்தை மூலமாய் பேசினார். நியாயப்பிரமாணத்தை வாங்கினவன் மௌனமா இருக்கிறான், நியாயப்பிரமாணத்தை பிரசங்கித்தவனும் மௌனமா இருக்கிறான், நியாயப்பிரமாணத்தை கேட்ட ஒரு வாலிபன் செயல்பட்டான். அப்போ ஆண்டவர் என்னிடத்துல பேசின வார்த்தை, இந்த செய்தியில, நீ நியாயப்பிரமாணம் வார்த்தைகளை என்னிடத்தில் வாங்குவது சரிதான், வார்த்தை என்னிடத்திலிருந்து வாங்கி பேசுவதும் சரிதான். இப்படி இருந்தால் எனக்காக செயல்பட முடியாது. வாங்குவது முக்கியமல்ல, பேசுவது முக்கியமல்ல, செயல்படுவது முக்கியம் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது, இன்றைக்கு ஒரு வைராக்கியத்தை குறித்து, இந்த வாரம் சனிக்கிழமை ஒரு வைராக்கியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் சொல்லுகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 69வது அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 69:9 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. பக்தனாகிய தாவீது சொல்கிறார், உம்முடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்முடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அப்போ இரண்டாவது, இந்த வைராக்கியத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சபையை குறித்தான பக்தி வைராக்கியம். முதல் வாரத்தில் நாம் வாசித்தோம் தேவனை குறித்தான பக்தி வைராக்கியம். இரண்டாவது வாரத்தில் ஆவியானவர் பேசுகிறார் சபையை குறித்தான பக்தி வைராக்கியம் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் 69 அவன் 9வது வசனத்திலே சொல்லுகிறான், உம்முடைய வீட்டை குறித்தான உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. நன்றாய் புரிந்து கொள்ளணும், எதை பட்சிக்கும், எது நம்மளை பட்சிக்கும் என்று சொன்னால் அக்னிதான் நம்மளை பட்சிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எது நம்மளை பட்சிக்கும்? அக்னி நம்மளை பட்சிக்கும். ஆமென். கரெக்ட். வானத்திலிருந்து மோசே கர்மேல்ல ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்னி வந்து மோசேயின் பலிபீடத்தில் எல்லாம் பட்சித்து போட்டது. அப்போ பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், பக்தி வைராக்கியம் என்பது ஒரு அக்னியை போன்றது என்று அவர் மறைமுகமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அப்போ இந்த தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. தேவனுடைய சபையை மீது ஒரு வைராக்கியத்தை இந்த தாவீது வைத்திருந்தார். வேறு திருச்சபை குறித்தான வேற வைராக்கியம் யாருக்கு இருந்ததுன்னு கேட்டா, நீங்க என்னோடு கூட அந்த வேத புஸ்தகத்தை அப்படி நீங்க திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல வசனம் 10லிருந்து 17வது வசனத்து வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, எருசலேம் நகரத்துல பஸ்கா பண்டிகையை ஒட்டி திருச்சபையில என்ன நடக்குது? புறா விற்கிறாங்க. ஆடுகள், மாடுகள், ஒட்டகம், கழுத, பன்னி, கிண்ணி எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் திருச்சபையில வித்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல வந்து வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்தில் ஆடுகள், மாடுகள், புறாக்கள் இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிறவர்களையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே, கவனிங்க, தேவாலயத்திற்கு புறம்பே துரத்தி விட்டுட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவை வீட்டை வியாபார வீட்டாகாதீர்கள் என்றார். அப்பொழுது பக்தர்கள் சொல்லுகிறார்கள், சீஷர்கள் சொல்ற வார்த்தை கவனிக்கணும். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவர்களுடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள்.
ஆண்டவராகிய இயேசுவிற்குள்ளே தன்னுடைய பிதாவின் வீட்டை குறித்தான, திருச்சபையின் வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் இருந்தது. ஏன்னு தெரியுமா? தாவீதுக்கும் இயேசுவுக்கும் ஒரே பக்தி வைராக்கியம். வசனம் சொல்கிறது, அவர் தாவீதின் வம்சத்திலே பிறந்தவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறந்தவர். தாவீதுக்குள் இருந்த பக்தி வைராக்கியம் ஆண்டவராகிய இயேசுவுக்குள் இருந்தது. இயேசு திருச்சபைக்குள்ளே வருகிறார். அன்றைக்கு பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. பண்டிகை கொண்டாடப்படுகிற நேரத்திலே திருச்சபைகள், ஆடுகள், மாடுகள், ஆமென் ஸ்தோத்திரம், புறாக்கள், காசுக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்தவுடனே ஆண்டவர் சவுக்கை எடுத்து, ஆமென், புறாக்களை எல்லாத்தையும் துரத்தி விட்டு, ஆடு மாடுகளை திருச்சபைக்கு புறம்பே துரத்தி விட்டு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த புறாக்கள் எல்லாவற்றையும் விவரித்து விட்டு எடுத்துக் கொண்டு போங்கள். என் பிதாவின் வீடு ஜெப வீடு, அதை வியாபார ஸ்தலமாய் மாற்றாதீர்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளே வியாபாரங்கள் வந்து விட்டது. இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளே பொருட்கள் விற்கப்படுகிறது. இன்னைக்கு திருச்சபைக்குள்ளே பொருட்கள் வைக்கப்பட்டு பொருட்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 வருடம் வாழ்ந்தார். 33 வருடத்திலே இயேசு கிறிஸ்து கோபப்பட்ட முதல் இடம் என்ன தெரியுமா? தேவாலயம், பிதாவின் வீடு வியாபார ஸ்தலமாய் மாறிக்கொண்டிருக்கிறதை பார்த்து ஆண்டவர் கோபப்பட்டார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு திருச்சபையில வியாபாரங்கள் பெருகிவிட்டது. ஆமென். திருச்சபைகளை காணிக்கைகளை கேட்டு கேட்டு வியாபாரங்கள் பெருகிவிட்டது. திருச்சபையிலே உன் செயினை போடு, உன் தங்கத்தை போடு, உன்னுடைய வீட்டை அடகு வச்சு ஊழியக்காரனுக்கு தா, 5 லட்சம் தா, 10 லட்சம் தா என்று திருச்சபையில வியாபாரங்கள் பெருகிவிட்டது. ஆவியாகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், திருச்சபையை குறித்தான பக்தி வைராக்கியம் நமக்குள் உண்டாகட்டும். இன்னைக்கு திருச்சபைகளை நம்ம திரும்பி பார்ப்போம் என்று சொன்னார். திருச்சபைகள் வியாபார ஸ்தலமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை குறித்து பேசுறவர்கள் சொல்கிறார்கள், சர்ச்சுக்கு நாங்க காணிக்கை நாங்க சேர்க்கிறோம், சர்ச்சுக்கு ஒரு அமௌண்ட் வருது. ஆண்டவர் சொல்கிறார், என் பிதாவின் வீடு ஜெப வீடு, என் பிதாவின் வீடு ஜெப வீடு, என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக்காதே என்று ஆவியானவர் சொல்கிறார். கர்த்தருடைய வீட்டை குறித்து அலட்சியமா இருக்க கூடாது. தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய வீட்டை குறித்தானே பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. எது ஒரு மனுஷனை பட்சிக்கும்? அனலா இருக்கிறதா ஒரு மனுஷனை பட்சிக்கும். பக்தனாகிய பவுல் சொல்கிறார், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். இன்னைக்கு சர்ச்சை குறித்தான வைராக்கியம் நமக்கு இருக்குதா? இரத்தத்தினால் சிந்தப்பட்ட திருச்சபை அல்லவா தன்னுடைய ஒரே பேரனாகிய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சிலுவையிலே அடித்து சொட்டு சிந்த இரத்தத்தை சிந்தி மரித்து போகிற வசனம் சொல்லுது. தேவாலயத்தில் இந்த திரைச்சலை கிழிந்து போனது. ஜீவன் இயேசுடைய மரணம் என்றைக்கு தேசத்தில் வெளிப்படுகிறதோ அன்றைக்கு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், முற்பிரகாரம் வெளிப்பிரகாரம் என்கிற கோட்பாட்டையே கர்த்தர் அழித்து எல்லாரும் என்கிட்ட வரலான்னு சொல்லி தந்த அந்த மகா பெரிய திருச்சபை அல்லவா. மிஷனரிகள் தங்கள் ஜீவனை கொடுத்து கட்டப்பட்ட திருச்சபைகள் அல்லவா. சீஷர்கள் தங்கள் ஜீவனை இரத்த பலியாக கொடுத்து சிந்தப்பட்ட திருச்சபை அல்லவா. இன்னைக்கு திருச்சபை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? ஒரு கூட்டம் திருச்சபையில சினிமா பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் சினிமா, ஒரு கூட்டம் திருச்சபையிலே நடனங்களை மாடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் சிலுவையிலே திருச்சபையிலே புகைகளை போட்டிக்கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார், என் திருச்சபையை குறித்தான பக்தி வைராக்கியம் உனக்கு இல்லையா? என் திருச்சபையை குறித்தான பக்தி வைராக்கியம் உனக்கு இல்லையா? இன்னைக்கு மனவாட்டி விபச்சாரக்காரியாய் மாறிக்கொண்டிருக்கிறதே, மணவாளன் கொடை கொதித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு திருச்சபை உண்டாவதற்கு எத்தனை ரத்தத்தை சிந்தினாங்க. நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் ரேணியை சயர் வந்து எத்தனை இடத்துல அடிபட்டு மிதிப்பட்டு 300 கணக்கான திருச்சபைகளை செய்து கொண்டு போனார்களே. இன்னைக்கு திருச்சபை குறித்த பக்தி வைராக்கியம் எங்க போயிட்டு? திருச்சபைங்கிறது அற்புத அடையாளம் நடக்கிறது. திருச்சபை ஆண்டவர் இருக்கணும், திருச்சபை அற்புதங்கள் நடக்கணும். எனக்கு திருச்சபை எங்க போச்சு?
பிதாவின் வீடு ஜெப வீடு. அத வியாபார செலவா மாத்தாதீங்க. ரத்தத்தினால சிந்தப்பட திருச்சபையை நாசமாக்காதீங்க. திருச்சபையில சினிமா பாட கற்றுக் கொடுக்காதீங்க. திருச்சபையில புகை வைக்கணும், கலர்கள் லைட் வைக்கணும் சொல்லி கொடுக்காதீங்க. பக்தி வைராக்கியம் எங்க போச்சு? ஆதியில வைராக்கியம் ஊழியத்தை ஆரம்பிச்ச, ஆதியில கர்த்தருக்காக செய்து சொன்ன ஊழியத்தை ஆரம்பிச்ச, வாலிபம் எங்க போச்சு? ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறாரு, மனவாட்டியை குறித்து அழுது கொண்டு இருக்கிறார். திருச்சபையில வேசித்தனோ, திருச்சபையில ஆர்ப்பாட்டம், கூச்சல் வந்து விட்டது. திருச்சபை குறித்தான பக்தி வைராக்கியம் அவங்க எங்க போச்சு? ஊழியக்காரனே, மக்களை சர்ச்சில் சேர்க்கணும், நீ சினிமா பாட்டு பாடுவியா? மக்களை சர்ச்சில் சேர்க்கணும், மது பாட்டில் எடுத்து பலிபடத்துல வைப்பியா? நீ மனவாட்டியை கள்ளர் குகையை மாற்றிக் கொண்டிருக்காதே. மனவாட்டியை கள்ளர் குகையை மாற்றிக் கொண்டிருக்காதே. ஒரு கூட்டம் நாங்க எழும்பதான் செய்யறோம், சத்தியக்கு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். சத்ரு சத்தியத்தின் நிமித்தம் எதை வேண்டுமானால் செய்து முடிப்போம் கர்த்தருக்காக. எத்தனை ஊழியர்கள், எத்தனை மிஷனரிகள் கண்ணீரோடு கெட்டப்பட திருச்சபை விளையாட்டா மாறிட்டா. இன்னைக்கு ஒரு சர்ச்சு கட்டி, ஒரு செட்டு போட்டு, ஒரு ஏசி போட்டு, 4 ஸ்பீக்கரை வச்சு, 4 விசில் அடிச்சு, 4 கூட்டத்தை கேட்டு, 4 புகையை போட்டு, 4 மியூசிஷியன்ஸ் மேல ஏற்றணும்னு 2 கொம்பு முளைச்சிட்டா. திருச்சபையை வியாபார ஸ்தலமாய் மாற்றிக் கொண்டிருக்காதே. திருச்சபையை விபச்சார விடுதியாய் மாற்றிக் கொண்டிருக்காதே. திருச்சபையோட சத்தியத்தை குழப்பி பேசிக் கொண்டிருக்காதே. என் தேவனாய கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். திருச்சபையை குறித்தான பக்தி வைராக்கியம் இயேசு குறித்தவர் சொல்லுகிறார்கள் சீஷர்கள், என்னுடைய வீட்டை குறித்தான, பிதாவின் வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்ற வார்த்தையின்படி நினைவு கூர்ந்தார்கள். ஊழியத்திற்கு வரும்போது, ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன், சத்தியத்தை பேசுவேன் சொல்லிதானே ஊழியத்துக்கு வந்தது. சினிமா படத்தை பார்த்தா தப்புங்கிற பிரசங்கம் இன்னைக்கு காணாமல் போய்விட்டது. திருச்சபையில பலிபீடத்துல குடிக்கிற பாட்டில வாயில சிகரெட் வச்சு உட்கார்ந்து நீ மெசேஜா கொடுக்கிற மெசேஜ். வாலிபர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே, நாம் எழும்பாத வரைக்கும் இப்படிப்பட்ட ஓநாய்கள் இருக்கதான் செய்வாங்க. நாம ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆடு, நீ ஆடு, ஆனா உன் தகப்பனாகிய நான் சிங்கம் என்பதை மறந்து போகாதே. ஆட்டுத்தோலை போத்தின ஓநாய் தேசத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. வாலிபர்களே, நாம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? கள்ள பிரசங்கிமாரை கேட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கர்த்தருடைய வருகை எங்க தொடங்கும் தெரியுமா? மனவாட்டியாகிய திருச்சபையின் மேலதான் கர்த்தருடைய வருகை தொடங்கும். காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ். பேசினா பேசட்டும், தசமா பார்க்கும், தசமா பார்க்கும். காணிக்க, காணிக்க, ஸ்பெஷல் காணிக்க, அந்த காணிக்க, இந்த காணிக்கங்க. ஒரு பைய வைங்க, ஒரு பைய கொண்டு போங்க. ஆத்துமாவை கொண்டு போன பரலோகத்துக்கு. தப்பிச்சிட முடியாது பிரதர், தப்பிச்சிட முடியாது பாஸ்டர் அம்மா, தப்பிச்சிட முடியாது. பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். திருச்சபையை குறித்தான பக்தி வைராக்கியம் எங்க போச்சு? ஆண்டவர் இன்னைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறார். திருச்சபையில் விபச்சாரம் நடந்தது என்ன தெரியுமா? ஏலி பழைய ஏற்பாட்டு காலத்துல 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஏலி வசனம் சொல்லுகிறது, ஏலி 98 வயதுள்ளவனா இருந்தான். அவன் அவங்க பிள்ளைகள ஓப்பனி பிணைகாஸ் திருச்சபையில விபச்சாரம் பண்றான்.
திருச்சபையில ஆண்டவருக்கு கொண்டு வருகிற காணிக்கை எடுத்துக்கொள்றான். ஆண்டவருக்கு பலியிடப்படுகிற வரும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க கொழுப்பு தகனிச்சுட்டு எல்லாத்தையும் தர இல்ல, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தந்துட்டு இங்க கொழுப்பு தகனிச்சா போதும்னு கேட்கிறான். அவங்க அப்பா சொல்றாரு, எப்பா அவங்களை குறிச்சு ரொம்ப தப்பு பண்றாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. மனுஷனுக்கு விரோதமா நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நியாயாதிபதி உங்க நியாயம் தீர்ப்பான். கர்த்தருக்கு விரோதமா நீங்க தப்பு பண்ணாதீங்க, கர்த்தர் நியாயம் தீர்த்துவார். உங்க பிள்ளைங்க கேட்கவே இல்லை. நடந்தது என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கு யுத்தம் வருது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு யுத்தம் பண்ண போகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு விலகுகிறார். பெட்டி பெலிஸ்தர்களின் கரத்திற்கு போகிறது. கர்த்தர் யுத்தத்திலே ஓப்னியையும் பினெகாசையும் கொன்று போட்டார். வசனம் சொல்லுகிறது, இந்த ஏலி தாத்தா 98 வயசாகி வெளியே உட்கார்ந்து இருக்கிறார். கண்கள் இருளடைந்து வழியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவன் யுத்த காலத்திலிருந்து புறப்பட்டு வந்து சொல்லுகிறார், கர்த்தருடைய பெட்டி நம்மை விட்டு சென்றது. என்ன உடனே இந்த ஏலிக்கு திருச்சபின் மேல் இருக்கிற வைராக்கியத்தை பாருங்க. கர்த்தருடைய பெட்டி நம்மளை விட்டு போனதுன்னு சொன்ன உடனே ஏலி மல்லாக்க விழுந்து பிடரி உடைஞ்சு மரித்து போனார். பிள்ளை இறந்தது கூட சொல்லல. அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நம்மளை விட்டு போயிட்டுன்னு சொன்ன மாத்திரத்திலே ஏலி சேர்ல இருந்து மல்லாக்க விழுந்து பிடரி விழுந்து மரித்து போனான். திருச்சபையை குறித்தான உடன்படிக்கை பெட்டியை குறித்தான பக்தி வைராக்கியம் ஏலி என்கிற ஒரு ஆசாரியனுக்குள் இருந்தது. ஆனா ஏலியோட பிள்ளை ஓப்னி பினெகாஸ், பாஸ்டர் உங்களுக்கு நீங்க நிறைய திருச்சபைகளை பாஸ்டர்மார்கள் மூத்த ஊழியர்கள் நல்ல திருச்சபையில கொண்டு போகும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளாகிய பிள்ளைகள் ஓப்னி பினெகாச போல மாறிடுறாங்க. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளையே, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை ஓப்னி பினெகாஸ் திருச்சபையில விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தான். கர்த்தருக்கு உண்டான காணிக்கை எடுத்தான். என்ன நடந்தது? முன்ன விட்டு பின்னாடி கொன்னு போட்டுருவா. அவர் சொல்றா, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. திருச்சபை குறித்து பக்தி வைராக்கியம் வேணும். திருச்சபைக்கு பிஷப் தேவைதான். திருச்சபைக்கு சபை ஊழியர்கள் தேவை. திருச்சபைக்கு பொறுப்பாயிருக்கிற மூத்த தலைவர்கள் தேவை, மூப்பர்கள் தேவை. எல்லாரும் திருச்சபைக்கு தேவை என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா என்ன தேவை விசேஷமா? யாரா இருந்தாலும் சரி, திருச்சபையில எவ்வளவு பெரிய சீனியர் பாஸ்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தாலும் சரி, தேவனுடைய வீட்டு குறித்தான பக்தி வைராக்கியம் இருந்து கொண்டே இருக்கணும். தாவீது சொல்கிறார், பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அது ஒரு தீய போல பற்றி பிடித்துக் கொள்ளும். ஆரம்பத்தின் ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல இருந்த பக்தி வைராக்கியம் இன்னைக்கு காணாம போயிட்டுல. தரிசனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருந்த பக்தி வைராக்கியம் இன்னைக்கு காணாம போயிட்டுல. அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்னாடி இருந்த பக்தி வைராக்கியம் இன்னைக்கு காணாம போயிட்டுல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ப்ளீஸ். திருச்சபை மேல கை வச்சிடாதீங்க. திருச்சபையில ஒருத்தன் சொல்றான் புகை போடணுமா, ஒன்ன போட்டு தள்ள போறாரு கர்த்தர். சர்ச்சில் கலர் ரேட்டு, சர்ச்சில் புகை நடக்குதா இல்லையான்னு பாருதான் போறோம். என்ன ஸ்டேஜில் யாரையும் தாக்கி பேசக்கூடாதுல்ல, தப்பதான் சொல்றோம். யாருன்னு பேரை சொல்லல, நடக்கிறத சொல்றோம். சர்ச்சில் டான்ஸு, சர்ச்சில் விசிலு. திருச்சபை என்பது ஒரு ஆவிக்குரிய பலிபீடம். அந்நிய அக்கினி வந்த கர்த்தர் கொல்லுவார். திருச்சபையில் அற்புதம் நடக்கணும், திருச்சபையில் அடையாளம் நடக்கணும், திருச்சபையில் பேய் ஓடணும், திருச்சபையில் தீர்க்க தரிசனம் வெளிப்படணும், திருச்சபையில் அபிஷேகம் கூட்டத்தை நடத்துங்க, திருச்சபையில் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, திருச்சபையில் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. மணவாளன் ஆயத்தமா இருக்கிறார். மணவாட்டியே, நீ ஆயத்தத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்காதே. மணவாளன் எப்போ வருவார், எப்படி வருவார் என்று யாருக்கும் தெரியாது. வசனம் சொல்லுகிறது, திருடனை போல் வருவார். திருடன் வரும்போது சொல்லிட்டுலாம் வரமாட்டான், எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்கள் வீட்டுக்கு வரோம், 10 மணிக்கு வரோம், நீங்கள் வீட்டை திறந்து வச்சிருங்க, நாங்கள் வீட்டுக்கு வந்து குத்து விளக்கு போனியை தூக்கிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு வரமாட்டான். சொல்லாமல் வருவான். ஆண்டவர் சொல்லுகிறார்,
என் வருகை திருடனை போல இருக்கும். எப்போ வருவேன் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து நிற்பேன். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு வருவார், எந்த ஊழியக்காரங்களும் வெளிப்படுத்த மாட்டாரா? யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். அவர் சொல்றார், நான் வாசல்ல நிக்கிறேன், நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது, என் பிதா எப்போ போக சொல்றாரு அப்ப வெளியே வந்துடுவேங்கிறா. இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. கையெடுத்து கேட்கிற ஒரு காரியம், திருச்சபையில கர்த்தர் உங்களை பெரிய பொறுப்புல வச்சிருக்கிறாரா? உங்களை பிஷப்பா வச்சிருக்கிறாரா? உங்களை நிறைய பெரிய மூத்த போதகரா வச்சிருக்கிறாரா? உங்களை ஒரு திருச்சபை 10 திருச்சபைகள் பொறுப்பு ஆண்டவர் தந்திருக்கிறாரா? ஒரு திருச்சபையை பொறுப்பு ஆண்டவர் தந்திருக்கிறாரா? அல்லது ஒரு திருச்சபை ஒரு பெரிய இடத்துல செயலாளராக கர்த்தர் வச்சிருக்கிறாரா? ஒரு பெரிய ஒரு திருச்சபையில் அசிஸ்டன்ட் லீடரா கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா வருகிற ஒரு தலைமுறைக்கு திருச்சபை குறித்த நான் பக்தி வைராக்கியத்தை சொல்லி கொடுங்க. மூத்தவர்கள், நான் எப்போதுமே ஆண்டவர்கிட்ட கேட்பேன், பிதாக்கள் விட்டு போனதை நாங்க சுதந்திரிக்கணும். பிதாக்கள் விட்டு போன தரிசனத்தை நாங்க எடுத்து செய்யணும். பிதாக்கள் விட்டு போன வைராக்கியத்தை நாங்க எடுத்து செய்யணும். பிதாக்கள் கொடுத்த உபதேசத்தை மீண்டும் உபதேசிக்கணும். பிதாக்கள் கொடுத்த கடினமான உபதேசத்தை நாங்கள் மீண்டும் தேசத்திற்கு சொல்லி கொடுக்கணும். நான் எப்போதுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், பிதாக்கள் எங்களுக்கு தந்து விட்டு போனதை நாங்க விட்டுறக்கூடாது. பிதாக்கள் எங்களுக்காக இத்தனை திருச்சபைகளை ஏற்படுத்தி தந்துட்டு போயிருக்கிறாங்க. பிதாக்கள் எங்களுக்காக இவ்வளவு தரிசனத்தை தந்துட்டு போயிருக்கிறாங்க. பிதாக்கள் எங்களுக்காக இவ்வளவு பாடுகளே குறித்தான உபதேசத்தையும் பாவத்தை ஜெயிக்கிற உபதேசத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதை நாங்க விட்டுறக்கூடாது. ஒரு இளம் தலைமுறையாகிய நீங்களும் நானும் நாம் தொடர்ந்து பிடித்து ஓட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தயவு செய்து கேட்கிற ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், திருச்சபையை குறிச்சான காம்ப்ரமைஸ் எங்கேயும் கொடுக்காதீங்க. சர்ச்சில் ஒருத்தன் வேசித்தனம் பண்ணுவான், விபச்சாரம் பண்ணுவான், மௌனமா இருக்காதீங்க. தட்டி கேட்கறது தப்பே இல்லை. தட்டி கேட்கறது தப்பே இல்லை. அவன் கேட்கலையா, சர்ச்சுக்கு ஒரு பாய், அவனுக்கு ஒரு பாய், பரவாயில்ல. தாய் திருச்சபை விட்டு போனா கை உடைஞ்சிருமா? அப்படியா? வசனம் தாய் திருச்சபை, அப்பா திருச்சபை, அம்மா திருச்சபைன்னு சொல்லல. நமக்கு சத்தியம் எங்க கிடைக்கும், போயிட்டே இருக்கணும். கூட்டத்தோடு கோவிந்தா போடுறது, 10 கூட 11 போய் அமைதியா போய் இருந்துட்டு நாங்க வந்துருந்தோம் இல்ல. ஒரு செழிப்பு 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 செழிப்பு, எப்போ பார்த்தாலும் செழிப்பின் உபதேசம். கேட்டா சொல்லுகிறார்கள், கர்த்தரை நம்புகிறவன செழிப்பா. ஐயா, கர்த்தரை நம்புகிறவன் செழிக்கிறான் செய்வான், எங்களுக்கு தெரியும். அது உபதேசம் கிடையாது. இட்லி கடைக்கு போனா சட்னி சாம்பார் ஃப்ரீ இல்ல, கரெக்ட் தானே? இட்லி கடைக்கு போனா சட்னி சாம்பார் ஃப்ரீ, அது காம்ப்ளிமெண்டரி. இட்லி தான் மேட்ரு. கர்த்தர்கிட்ட வந்துட்டா ஆசீர்வாதம் ஃப்ரீ, செழிப்பு ஃப்ரீ, அது காம்ப்ளிமெண்டரியா கிடைக்கும். அதே குறித்து பேசணும். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஒரு பிரசங்கத்துல நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பு குறிச்சு, வருகை குறிச்சு, பாவத்தை குறிச்சு கண்டிப்பு உணர்ப்பு இல்லைன்னா அது உண்மையான பிரசங்கமே கிடையாது. ஒரு பிரசங்கம்னா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கர்த்தர் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அவர் சொல்லுகிறார், தகப்பன் தான் சிநேகிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறது போல நானும் சிநேகிக்கிறதை சிட்சிக்கிறேன். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அற்பமாக எண்ணவே கூடாது. பக்தி வைராக்கியம் என்று பட்சித்தது. திருச்சபையில் இன்னைக்கு ஆவிக்குரிய வியாபாரம், அன்னைக்கு அப்படிப்பட்ட வியாபாரம், இன்னைக்கு இப்படிப்பட்ட வியாபாரம், ஆவிக்குரிய வியாபாரம். இத்தனாயிரம் கொடுத்தா ஆசீர்வாதம், இத்தனாயிரம் கொடுத்தா அதை வாங்கினா ஆசீர்வாதம், இத்தனாயிரம் பொருளை போய் வச்சா ஆசீர்வாதம். ஒரு தேவ மனுஷனுக்கு எப்போ ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? அவன் கர்த்தரிடத்தில் நெருங்கி தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தரின் வார்த்தை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது, ஆசீர்வாதம் அவன் வீட்டு கதவை தட்டி கொண்டே இருக்கு. நீ ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம், ஆசீர்வாதம் உன்னை தேடி அவர். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே, வாலிப தம்பிமார்களே, வாலிப தங்கச்சிமார்களே, அம்மா அப்பா ஊழியக்காரங்களே, கொஞ்சம் சபையை குறித்தான பக்தி வைராக்கியம் நமக்குள்ள உண்டாகட்டும். இயேசு முதல் கோபப்பட்ட இடமே திருச்சபை. சாட்டை எடுத்து வெளுத்து வாங்கிட்டான். ஆமே, நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, சபையை குறித்தான பக்தி வைராக்கியம் எனக்கு வரட்டும். அவன் பேசாம இருக்கிற, நான் பேச இல்ல, நான் பேசணும், நான் சொல்றத சொல்லணும். கேட்கறான், கேட்காம போறாங்க, சொல்ல வேண்டியது என் கடமை. என் நாவல் அதிகாரம் இருக்கு.
எங்க சர்ச், இது எங்க தரிசனம், இது எங்க திருச்சபை, தப்புனா தட்டி கேட்க தான் செய்வோம். எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க கேட்போமா. நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையின் 2வது எபிசோடுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் 69 ஆண்டவரே 9 அவன் சொல்கிறான், உம்முடைய வீட்டை குறித்தா உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றிட்டது. எப்பா, ஏசப்பாவுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருந்தது, ஏலிக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருந்தது. தான் பிள்ளைங்க செத்தது கூட பொறுப்பெடுக்காம உடன்படிக்கை பெட்டி கை மாறிட்டவனை கீழே விழுந்து பிடறி உடைந்து செத்து போனா. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆண்டவரை பக்தி வைராக்கியம் ஒரு எவ்வளவு ஜனத்திற்குள்ளே உண்டாகட்டும், ஒரு ஊழியர்களுக்குள்ளே உண்டாகட்டும், திருச்சபைகளுக்குள்ளே உண்டாகட்டும், ஜனங்களுக்குள்ளே உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட வைராக்கியம், தேவ திருச்சபையை குறித்தான பக்தி வைராக்கியம் நெருக்கியவும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளும் எழுப்புதல் உண்டாகட்டும். சிஎஸ்ஏ திருச்சபைகளுக்குள்ள, லுத்தரன் திருச்சபைகளுக்குள்ள, ஏஜி திருச்சபைகளுக்குள்ள, பெந்தேகோஸ்தே திருச்சபைகளுக்குள்ள, இண்டிபெண்டன்ட் திருச்சபைகளுக்குள்ள, எல்லா திருச்சபைகளுக்குள்ளேயோ எல்லா திருச்சபைகளுக்கும் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிஷப்பையும் ஆசீர்வதிங்க, எல்லா மூத்த போதகர்களையும் ஆசீர்வதிங்க, எல்லா சேகர குருவானவர்களை ஆசீர்வதிங்க, எல்லா தலைமை போதகர்களை ஆசீர்வதிங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸை ஆசீர்வதிங்க, சபை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இவர்களை கர்த்தர் மென்மேலும் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பக்தி வைராக்கியம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. சரீரத்தில் வியாதியில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்முடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இந்த பட்சிப்பு நமக்குள்ளே வரட்டும். தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை காண்போம். ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ண பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூருட்டி.